ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டூ ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி நடந்துச்சு, நாளைக்கு ஃபர்தரா என்ன லெவல்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில் வீடியோவா பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி வந்து 25,800 பிரேக் பண்ணுற மாதிரி ஆகி 25,720 வரைக்கும் வந்துட்டு இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நியர் 800ல தான் வந்து உங்களுக்கு க்ளோசிங் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டவுசன் நாஸ்டாக் வந்து ஃப்ரைடே நைட் வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நல்லாவே பாசிட்டிவ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நாளைக்கு வந்து பாசிட்டிவ் ஓப்பனிங்கும் நடக்கலாம், கேப் அப்பும் நடக்கலாம். இல்லன்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் ஆன் பாசிட்டிவ் சைடு ஒரு 50 பாயிண்ட், 60 பாயிண்ட் கூட கேப் அப் ஆகலாம். 100 பாயிண்ட் கூட ஆகலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து திரும்ப 25,800க்கு மேல தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுற மாரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 2 மைனர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ரொம்ப மைனர் ரெசிஸ்டன்ஸ் தான். ஒண்ணு வந்து 25,900, இன்னொன்னு வந்து 26,000. ஓகேங்களா? ஸோ இத பிரேக் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா ஆல் டைம் ஹையான 26,250 வந்து கண்டிப்பா ரீச் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஆனா என்ன அப்டின்னா, ஓவராலா பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு மாரி தான் இருக்கு. பட் அந்த கேப் அப், கேப் டவுன் வந்து மாத்திட்டே இருக்காங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் 25,500 வந்ததுக்கப்புறம் ரிவர்சல் ஆச்சு அப்டின்னா, ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் வந்து போகும். இல்ல அப்டின்னா திரும்ப ஆல் டைம் ஹைய டச் பண்ணிட்டு திரும்ப செல் கூட ஆகலாம். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இதெல்லாமே ஓகே தான். நல்லா ஏறி, இறங்கி, அதுக்கப்புறம் ஏறி இத வந்து பெருசா நான் கரெக்ஷனா எடுத்துக்க மாட்டேன். லைட்டா செல் ஆயிருக்கு அவ்வளோதான். ஸோ திரும்ப ஏறி இப்ப இறங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் 25,500 வரைக்கும் வந்துட்டு, அதுக்கப்புறம் ரிவர்சல் ஆச்சு அப்டின்னா, ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து நிஃப்டில கிடைக்கும். ஓகேங்களா? இன்கேஸ் நாளைக்கு 25,800 திரும்ப பிரேக் பண்ணி கீழ வந்துச்சு அப்டின்னா, 25,500 வரைக்குமே வர்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்கு. ஓகேங்களா? இது வந்து நிஃப்டி. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியுமே வந்து அந்த செல்லிங் தான். ஸோ அவனுமே வந்து ஒரு மாரி கரெக்ஷன் ஃபேஸ் வர்றான். ஸோ இதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு லாங் ஹை. ஓகேங்களா? இந்த லெவல் அதாவது 57,300 வந்து ஒரு மைனர் கரெக்ஷன் பாயிண்ட் தான். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் அவன் இதுவரைக்கும் வந்தா கூட எனக்கு சந்தோஷம் தான். 56,600 வரைக்கும் வந்துட்டு திரும்ப ரிவர்சல் ஆச்சுன்னா இன்னும் நல்லாவே இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ 57,300 இப்போதைக்கு இருக்கான். சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிட்டு இருக்கான். அத பிரேக் பண்ணுச்சு அப்டின்னா, கண்டிப்பா வந்து 56,600 வரைக்கும் ஃபால் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ மேல ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 58,300 அத தாண்டுச்சு அப்டின்னா 59,000 அப்படிங்கிறது தான் ரெசிஸ்டன்ட் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா? பேங்கிங் செக்டார் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஐடி. ஸோ ஐடி செக்டார் ஒரு நல்ல பையிங்க்கு அப்புறம் மறுபடியும் ஒரு சின்ன செல்லிங் தான். அவன் வந்து இந்த லெவல பிரேக் பண்ணணும். 36,300 பிரேக் பண்ணணும். ஆனா பிரேக் பண்ண மாட்றான். பிரேக் பண்ணான் அப்டின்னா, கண்டிப்பா வந்து 37,000 வரைக்கும் போவான். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா, நல்ல ஹை கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஐடி செக்டார்ஸ் தாங்க இன்னும் ரெக்கவரி ஸ்டார்ட்டே ஆகாத ஒரு செக்டார்ஸ். ஓகேங்களா? பேங்கிங்ல ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க. எஃப்எம்சிஜி வந்து பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு முன்னாடி நல்லா ரெக்கவரி ஆச்சு. ஏன்னா தீபாவளிக்கு கண்டிப்பா வந்து நெறைய பலகாரங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் ஃபுல்லாமே நல்ல பீக்ல இருக்கும். ஃபெஸ்டிவல் சீசன் எல்லாமே. ஸோ, அதனால எஃப்எம்சிஜிஸ் வந்து நல்லாவே மூவ்மெண்ட் குடுத்துருந்தாங்க. அண்ட் வந்து பார்க்கும்போது, இப்போ தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் கன்டினியூஸா 2 நாள் செல்லிங் ஓகேங்களா? இப்போ நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி என்னதான் செல்லிங் ஆனாலுமே, எஃப்எம்சிஜியுமே நல்லா செல் ஆகுது. அதனால தான் உங்களுக்கு வந்து நிஃப்டி லாஸ்ட் 2 டேஸ் வந்து ஒரு நல்ல செல்லிங் கிடைச்சுச்சு. ஓகேங்களா? அந்த கரெக்ஷனுக்கு வந்து ரெடி ஆனா நிஃப்டி. ஸோ எஃப்எம்சிஜிஸும் என்ன பொறுத்தவரைக்கும் ஓகே தான். மத்தபடி பேங்கிங் தான் வந்து பீக்லயே போயிட்டு இருக்கு. எல்லா பேங்கிங் ஸ்டாக்ஸுமே நல்ல ராலி குடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஐடி வந்து இன்னும் ரெக்கவரியே ஆகாத ஸ்டாக். நீங்க ஒரு 1 இயர், 2 இயர் ஹோல்டிங்க்காக நீங்க எடுக்குறீங்க அப்படின்னா, தாராளமா நீங்க ஐடி செக்டார் எடுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா, பெருசா வந்து இன்னும் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வராத செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டாரா தான் இருக்கு. அண்ட் வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்ச நியூஸ் வரைக்கும் எப்படின்னா, ஆக்சுவலி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்க சொல்லியிருக்கோம்ல. ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து நீங்க தான் இன்வெஸ்ட் பண்றீங்க. அந்த அமௌண்ட்லாம் வந்து அதிகமானபடியா கோல்டு அண்ட் சில்வர்ஸ்ல வந்து நெறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்கலாம் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கோல்டு அண்ட் சில்வர்ல அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து கோல்ட் ரேட்டுமே லாஸ்ட் ஒரு 1 வீக்ல வந்து ஒரு நல்ல செல்லிங் இருந்தது. அரவுண்ட் 6,000 பக்கமே வந்து செல்லிங் இருந்தது. ஸோ இப்போ வந்து அவங்களோட டார்கெட் என்ன மாரி இருக்கு அப்டின்னா, பேங்கிங் செக்டார்ஸ் அண்ட் ஐடி செக்டார்ஸ் வந்து அவங்க நெறைய வந்து டார்கெட் பண்றதா பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஒரு அரசல் புரசலான பேச்சுவார்த்தை தான். அது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் நியூஸ்ன்னு தெரியல. பட் அவங்களோட டார்கெட் அடுத்த நெக்ஸ்ட் டார்கெட் ஃபார் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வந்து பேங்கிங்கும், ஐடிஸும் அப்டின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் மெட்டல்ஸ் ஆல்சோ. ஸோ அதனால நீங்க ஐடில வந்து ஒரு 1 இயர், 2 இயர்ஸ் ஹோல்டிங்காக நீங்க பண்றீங்க அப்டின்னா, தாராளமா நீங்க ஐடி செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா?
ஸோ அடுத்து ஹெவி வெயிட்ஸான ஹெச்டிஎஃப்சி அண்ட் பேங்க் ரிலையன்ஸ் பார்த்தலாம். ஹெச்டிஎஃப்சி வந்து அந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணணுங்க 1019. அது பிரேக் பண்ணாத வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. பண்ணால் தான் அடுத்த ரேலி அப்படிங்கிறது ஹெச்டிஎஃப்சியில் கிடைக்கும். ஸோ அவன் கரெக்டாக டச் பண்ணிட்டு லாஸ்ட்டு 2 டேஸாக செல்லிங்கில் இருக்கான். ஸோ அவன் செல்லிங் வந்தான் அப்படின்னா அவனுக்கு மைனர் சப்போர்ட் வந்து 978 978 அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து மைனர் சப்போர்ட் லெவலாக இருக்கும் ஹெச்டிஎஃப்சிக்கு. ரிலையன்ஸ் வந்து நேற்று கொஞ்சம் செல்லிங்கில் தான் இருந்துச்சு. நேற்று முந்தாநேத்து செல்லிங், வியாழக்கிழமை செல்லிங், வெள்ளிக்கிழமை ஒரு மாதிரி சைட்வேஸ். பட் இன்னும் அந்த பேட்டர்னுக்குள்ளே வரல. அதுக்கு மேலேயே தான் இருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் 1532 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நல்லா தான் இருக்கா ரிலையன்ஸ் பார்க்குறதுக்கு. ப்ளஸ் வந்து இப்போது நிறைய ஆர்டர்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். ஃபர்தர் அப்டேட்ஸ் நிறைய வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ரிலையன்ஸ் ரேட்லாம். ஸோ அதனால் ரிலையன்ஸ் வந்து ஆப்ஷன் அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமியை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.